ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு அதிக ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குங்க. இருந்தாலும் என்னால் தைக்க முடியல. என்னால் சுத்தமாகவே தைக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கேளுங்க. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, சுத்தமாக என்னால் தைக்க முடியல அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ நீங்கள் தனிமையில் உங்களுக்குள்ளே கேட்கக்கூடிய கேள்வி ஒரு 3 கேள்வி கேளுங்க. இந்த 3 கேள்விக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா, கண்டிப்பா தையல் தொழில உங்களால சாதிக்க முடியுங்க. மெயினா முதல் கேள்வி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது, ஏன் என்னால தைக்க முடியல? 2வது கேள்வி எதனால என்னால தைக்க முடியல? 3வது கேள்வி என்ன காரணத்தால என்னால தைக்க முடியல? இந்த 3 கேள்விக்கான ஆன்சர் நீங்க கேள்வி கேட்கும் பொழுதே கண்டிப்பா அதுக்கான பதில் உங்ககிட்ட இருந்து வரும். உங்களுக்கு நிச்சயம் தெரியும். எந்த 3 கேள்வியில ஏதாவது ஒரு காரணத்தால தான் உங்களால தைக்க முடியாத இருக்கும். அப்ப நம்ப தையல் தொழில்ல கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைச்சா மட்டும்தான் அந்த தொழில்ல சக்ஸஸ் ஆக முடியுமா? இல்லன்னா ஆக முடியாதா? எனக்கு அளவுக்கு மீறி ஆர்டர்ஸ் வருதே. நான் போதும் போதுங்கிற அளவுக்கு எனக்கு ஆர்டர்ஸ் வருது. இவ்ளோ வாய்ப்பு கடவுள் எனக்கு குடுத்துருக்காரு. கடவுள் குடுத்த வாய்ப்பை என்னால ஏன் பயன்படுத்த முடியல? என்னால ஏன் தைக்க முடியல? அப்படின்னு நம்ம புலம்புவோம். நெறைய நேரம் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர் இத புலம்பிட்டே தான் இருப்போம். நானே நெறைய டைம் புலம்பிட்டே தான் இருப்பேன். தைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அப்படிலாம், இவ்வளோ வாய்ப்பு வந்து நம்மளால தைக்க முடியலையே, ரொம்ப கஷ்டமா இருக்கே, ரொம்ப நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமே, ரொம்ப கடுமையா உழைச்சா மட்டும் தான் இதில வந்து சக்ஸஸ் பண்ண முடியுமா? அப்படிலாம் நான் கேள்வி கேட்டுருக்கேன். அப்ப இதில கஷ்டமே இல்லாம, நம்மள சிரமம் இல்லாம ஜெயிக்க முடியுமா? அப்படின்னா, கண்டிப்பா அதில வந்து நம்ம கஷ்டப்படாம, நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் கூட நீங்க மிஷின்ல உட்காந்து தைக்கவே வேணாம். மிஷின்ல உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணவே தேவையில்ல. மிஷின்ல நீங்க ஏன் ஒரு நாளைக்கு என்ன, ஒரு மாசத்துக்கே கூட நீங்க மிஷின்ல உட்காந்து தைக்க தேவையில்ல. அப்படி இருந்தும் நம்மளால சாதிக்க முடியுமா? இந்த தொழில் மட்டும் தெரிஞ்சா போதுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் நமக்கு இந்த தையல் தொழில் மட்டும் நீங்க நல்லா வந்து கத்துக்கிட்டீங்கன்னா போதும். மிஷின்ல உட்காந்து நம்ம தைக்கவே தேவையில்ல. என்னங்க இப்படி சொல்றீங்க? மிஷின்ல உட்காந்து தைக்காமயே எப்படிங்க நமக்கு பணம் வரும்? நம்ம உழைக்காம எப்படிங்க நம்ம இதில சம்பாதிக்க முடியும்? தொழில மட்டும் கத்துக்கிட்டு எப்படிங்க நம்ம இதில சாதிக்க முடியும்? அப்படின்னா, கண்டிப்பா முடியும். அதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு இந்த கேள்விக்கான பதில நான் சொல்றேன். மெயினா வந்து ஃபர்ஸ்ட்டு நான் இந்த டிப்ஸ மட்டும் நீங்க கேளுங்க. இப்ப இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஓப்பன் ஆக 1 வாரம் அல்லது ஒரு 10, 15 நாளைக்கு முன்னாடி தான் கஸ்டமர் வந்து நமக்கு ஆர்டர்ஸ்ங்கிறது குடுப்பாங்க. அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு அதிகப்படி வருமானம் எதுல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தீபாவளி, பொங்கலை விட இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் சீசன்ல தான் நான் சம்பாதிக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா, தையல் தொழில்ல. நெறைய அதிகபட்சமா ஒரு மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 40, 50,000 கூட இதில கண்டிப்பா செய்ய முடியும். நமக்கு ஒரு 3 மாசம் பார்த்தீங்க அப்படின்னா, அது கல்யாண சீசன் டைம் தான் ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் நமக்கு நல்ல வெள்ளோட்டமா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த எனக்கு தெரிஞ்ச டெய்லர் கடையில பிரைவேட் ஸ்கூல் ஒரு 4, 5 ஸ்கூல் வந்து மொத்தமா கான்ட்ராக்ட் எடுத்து ஆர்டர்ஸ் வாங்கி அவங்க பண்ணுவாங்க. அப்ப அவங்க ஒரு யூனிஃபார்ம் ஷர்ட்டுக்குன்னு எடுத்துக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோடிக்கு அவங்க வாங்குறது அப்படின்னு பொழுது ரூ. 500 450 இதே போல வாங்குவாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்ச கடையில வருஷம் வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா, என்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி குடுப்பேன். அவங்க வந்து மெயினா வந்து அவங்க பார்க்கறது என்னன்னா, ஃபினிஷிங் பார்ப்பாங்க. நல்லா வந்து சூப்பரா ஸ்டிச் பண்றாங்களா, தையல் நுணுக்கம் தான் பார்ப்பாங்க. அப்ப அவங்க ரூ. 500 வாங்குறாங்கன்னா, நமக்கு வந்து கட் பண்ணி குடுத்துருவாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, சுடினா அதுக்கு ஒரு பீஸ் ரேட்டு. இதே ஸ்கூல் யூனிஃபார்ம் ஷர்ட், ட்ராயர்னா அதுக்கு ஒரு ரேட்டு, கவுன் ஷர்ட்னா அதுக்கு ஒரு தனித்தனி ரேட். ஒவ்வொரு ஷர்ட்டுக்கும் பேண்ட் ஷர்ட்னா அதுக்கு ஒரு ரேட். இப்போ மெயினா பார்த்தீங்கன்னா, பேண்ட்லாம் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி குடுக்க மாட்டேன். ட்ராயர் ஷர்ட்டு, கவுன் ஷர்ட்டு, ஸ்கூல் யூனிஃபார்ம் கோட்டு, சுடி, டாப் இதோட சரி. அப்ப நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, போன வருஷம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க நெறைய ஸ்கூல் ஒரு 7, 8 ஸ்கூல் மொத்தமா யூனிஃபார்ம் வந்து ஆர்டர்ஸ் அதிகம் எடுத்திருப்பாங்களாட்டுக்கு. அப்ப அவங்க எடுத்திருக்கும்பொழுது அவங்க 1 மாசம், 2 மாசம் முன்னாடியே எடுத்துருவாங்க. நம்ம வந்து கடைசி டைம்ல தான் தடுமாற மாட்டாங்க அவங்க. ஒரு 2 மாசம் முன்னாடியே வாங்கி ஏன்னா ஸ்கூல் ஓப்பன் ஆகுறதுக்குள்ள எல்லா பசங்களுக்கும் தச்சு குடுத்தாகணும். அப்ப இதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நானும் சரி நம்ம இப்ப இந்த வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அப்ப ஃப்ரீயா தாங்க இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மெயினா பார்த்தீங்கன்னா, இந்த மே, ஜூன், ஜூலைல தான் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். அவங்க கொஞ்சம் முன்னாடியே குடுக்கறதுனால, நான் மொத்தமா நம்ம வாங்கி ஸ்டிச் பண்ணும்பொழுது, நமக்கு ஃபீஸ் ரேட்டுன்னு எடுத்துக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, ட்ராயர் ஷர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 200, கவுன் ஷர்ட்டுக்கு 200 தான். இது வந்து சுடிக்கு வந்து டாப்பு, கோட்டு, பேண்ட் இதுக்கு ரூ. 150 தரேன் அப்டின்னாங்க. நான் வந்து ஒரு 50 ஜோடி பார்த்தீங்கன்னா, கவுன் ஷர்ட்டும் 50 ஜோடி பார்த்தீங்கன்னா, ட்ராயர் ஷர்ட்டும் வாங்கிட்டு வந்து ஸ்டிச் பண்ணி தரேங்க. ஒரு 100 செட்டு மட்டும் போதும் அப்டின்னு சொல்லி நான் எடுத்திருந்தேன். அதே ஒரு சிஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்டின்னா,
என் கூடயே தான் வந்து இப்போ நான் வாங்கிட்டு இருக்கிறப்ப தான் அவங்களும் வந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 செட்டு ஒரு 1 மாதம் டைம் கொடுத்துருந்தாங்க. எத்தனை நாளுக்கு டைம் கொடுத்துருந்தாங்கன்னா, ஒரே 1 மாதம் தான். இந்த 1 மாதத்துக்குள்ளே அவங்கக்கிட்ட நம்ம ஸ்டிச் பண்ணி குடுத்தாகணும். ஸ்டிச் பண்ணி குடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு செட்டுக்கு 200 அப்படின்னு கணக்கு பண்ணும் பொழுது, அப்போ எனக்கு 100 செட் அப்படின்னா 100 செட்டுக்கும் ரூ. 20,000 தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஏன்னா, அவங்க கட் பண்ணி குடுத்துருவாங்க, நூல் குடுத்துருவாங்க. எல்லாமே குடுத்ததுனால, நம்ப ஒரு நாளைக்கு தாராளமா 10 செட்டு வந்து அசால்ட்டா தைக்கலாம். வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கணுங்கிற ஒரு தேவையே இல்ல. அளவுகள் எல்லாம் கச்சிதமா கட் பண்ணி குடுத்துருப்பாங்க. கட கட கடன்னு நம்ம பாட்டுக்கு மிஷின் நல்லா கண்ட்ரோலா சூப்பரா இருந்துச்சு அப்படின்னா, சுறுசுறுப்பா நம்ம ஈஸியாவே தச்சு முடிச்சிட முடியும். அதேபோல அவங்க 200 செட்டு வாங்கிட்டு போயிருந்தாங்க. அ ப நான் அந்த யூனிஃபார்ம் ஷர்ட்ட வாங்கிட்டு வந்து ஆரம்பத்தில நாள் பார்த்தீங்க அப்படின்னா, அசால்ட்டா ஒரு நாளைக்கு 15 செட்டு கட 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 கடன்னு தச்சேன். நல்லா நைட்டும் கண்ணு முழிச்சு, பகல்லேயும் நல்லா சுறுசுறுப்பா தச்சேன். 2வது நாள்னு எடுத்துக்கும் பொழுது 10 ஜோடி அடிச்சேன். 3வது நாள் பார்த்தீங்க அப்படின்னா, அது 5 தான் என்னால தைக்க முடிஞ்சது. அதுக்கு பிறகு வந்து தைக்க முடியல. எதனால? என்ன காரணத்தால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த யூனிஃபார்ம்னா, அந்த யூனிஃபார்ம் வேலை மட்டும் இருக்காது. இங்கே நம்ப வீட்ல தைக்கிறவங்கன்னு எடுத்துக்கும்பொழுது, நம்ம ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து கான்ட்ராக்ட்டா ஒருத்தவங்க கிட்ட நம்ம பீஸ் ரேட்டுக்கே வாங்கி செஞ்சாலும், நமக்கு இங்கேயும் உள்ள நமக்கு வந்து நம்ம ஊருக்கு நம்ம வீட்ல தைக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஊர் கஸ்டமரும் நம்ம ப்ளவுஸ் குடுப்பாங்க. மற்ற வேலைகளும் குடுப்பாங்க. அப்ப 2ம் சேர்ந்து செய்யும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா என்னால தைக்கவே முடியல பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல் யூனிஃபார்மையும் தைக்கணும். அது இல்லாத பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ்ன்னு எடுத்துக்கும்பொழுது, அப்ப நான் யோசிச்சது என்ன அப்படின்னா, ஒரு ப்ளவுஸ் நம்ம நார்மலா ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி குடுத்தா ரூ. 200 ரூ. 220 வாங்குறோம். இதே இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் செட்டு ஏன்டா இந்த வருஷம் வாங்கணும் அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. எப்பயுமே நான் ஒரு 50 செட்டு தான் வாங்கி ஸ்டிச் பண்ணுவேன். 50 செட்டு வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்ததுனால, என்னால சுத்தமாவே முடியல. சரி நம்ம எப்படியும் போய் அவங்ககிட்டயே ரிட்டர்ன் குடுத்துருவோம். 50 செட்டு மட்டும் தச்ச வரைக்கும் போதும். மீதி வந்து நமக்கு இன்னுமே வேலை வேற அதிகமா வருது. நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாவே போதும். அப்புறம் வீட்ல உள்ளவங்களும் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு 50 செட்டு மட்டும் ஒரு 15 நாள் டைம் எடுத்ததுங்க. இந்த 50 செட்டு முடிக்கிறதுக்கு 15, 16 நாள் பக்கம் டைம் ஆயிடுச்சு. அப்புறம் இத போய் நம்ம ரிட்டர்ன் குடுத்துட்டு வந்துருவோம். தச்சதுக்கு மட்டும் அமௌண்ட் வாங்கிட்டு மீதி அவங்ககிட்டயே குடுத்துருவோம். ஹெல்த் சரியில்லன்னு சொல்லி குடுத்துரலாம் அப்படின்ட்டு தான் நான் ரிட்டர்ன் எடுத்துட்டு போனேன். நான் எடுத்துட்டு போறேன். எனக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, 200 ஜோடி வாங்கிட்டு போயிருந்தாங்க பாருங்க. 200 செட்டு. அவங்க ஸ்டிச் பண்ணி அவங்க கிட்ட குடுத்து எல்லாமே டோட்டலா அந்த 200 செட்டுமே முடிச்சுட்டு, அவங்க கிட்ட வந்து டோட்டலா வந்து குடுத்தாங்க. அப்ப எனக்கு பார்த்தோனே எப்படி இது சாத்தியப்படும்? நம்பளால ஒரு 100 செட்டே வந்து 15 நாள்ல தைக்கிறதுக்கு படாத கஷ்டப்பட்டோம். இவங்க எப்படி 200 தச்சிருப்பாங்க? இப்ப இவங்க 200 செட்டு அவங்க கிட்ட தச்சு அவங்க குடுக்குறாங்க. அதே வந்து நம்பளால வந்து தைக்க முடியலன்னு இந்த இடத்துல போய் எப்படி நம்ம சொல்றது? அப்ப நம்பள மாரி ஒரு பொண்ணு தானே அவங்களும். 200 செட் எப்படி அவங்க தச்சு குடுத்துருப்பாங்க? நம்ம எப்படி இந்த துணிய ரிட்டர்ன் பண்ணலாமா? என்னான்ட்டு ஒரே கன்ஃப்யூஷனா இருந்தது. அப்புறம் அவங்க இதேபோல நீங்களும் தச்சு முடிச்சுட்டீங்களான்னு கேட்டாங்க. நான் ஒரு 50 செட்டு மட்டும் தாங்க தச்சிருக்கேன். நான் 50 செட்டு தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த துணிய ஆனா நான் ரிட்டர்ன் குடுக்கல. ஏன்னா வந்து அவங்க முன்னாடி வந்து நம்ம குடுக்கக்கூடாது. சரி என்னானாலும் ஆகட்டும். இனி வந்து வாங்குனத வாங்கிட்டோம். திருப்பி ரிட்டர்ன் குடுக்க வேணாம் அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்தேன். அப்ப அவங்க கிட்ட நான் அவங்கள பார்த்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணி, எப்படி உங்களால எப்படி 15 நாள்ல 200 செட்டு தைக்க முடிஞ்சுது அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்ன காரணம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஆள் போட்டு தாங்க செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கடைசியா. அதான் அப்புறம் நானும் யோசிச்சு பார்த்தேன். எப்புட்றா ஒரு ஆளால செய்ய முடியும் அப்படின்னு நானும் யோசிச்சு பார்த்தேன். நான் ஆள் போட்டு தாங்க செய்றேன். இந்த ரூ. 200 எனக்கு வருதுன்னா, ரூ. 100 அவங்களுக்கு குடுத்துருவேன். ரூ. 100 எனக்கு எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப எனக்கு ஒரே ஆச்சரியமா ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க இந்த டீட்டெயில்லாம் சொன்னாங்க. எனக்கு வந்து பேக் பெயின் அதிகம் வரனால நான் மிஷின்ல உட்காந்து தச்சே 4, 5 வருஷம் ஆச்சுங்க. சுத்தமா அதிக துணிகள் தச்சு என்னால அப்புறம் ஓரளவுக்கு தைக்கவே முடியாம போயிருச்சு. மிஷின்லயே உட்காரவே முடியல. ஆனா எனக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து அதிகம் வருது. நான் கடை வச்சு தான் வந்து ஸ்டிச் பண்றேன். ஆர்டர்ஸ் அதிகம் வருது. நெறைய கஸ்டமர் வந்து வாடிக்கையாளர்கள் ப்ளவுஸ் அதிகம் கொண்டு வராங்க. அதனால வந்து நான் ஆள் வச்சு தான் செய்றேன். நான் கட்டிங் மட்டும் பண்ணி குடுப்பேன் ப்ளவுஸ். மித்தபடி எல்லாமே வந்து பிள்ளைங்க பசங்க பார்த்துக்குவாங்க. அவங்க ஸ்டிச் பண்ணி குடுத்துருவாங்க. ஒரு ப்ளவுஸுக்கு ரூ. 250 240 அப்படி வாங்குறோம் அப்படின்னா, நான் பாதி அமௌண்ட் வச்சுக்குவேன். அவங்களுக்கு பாதி அமௌண்ட் குடுத்துருவேன். ஏதோ கிடைக்கிற லாபம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் பாருங்க. அவங்க மிஷின்லயும் உட்காரல, துணியே தைக்கல, கட்டிங் பண்ணி மட்டும் தான் குடுப்பேன்னு சொல்றாங்க. இப்ப மெயினா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 200 ஜோடி
அப்போ 200 ஒரு 100 செட்டுக்கே பார்த்தீங்க அப்படின்னா யூனிஃபார்ம்னு எடுத்துக்கும் பொழுது ரூ. 20,000 ஒரு செட்டுக்கு ரூ. 200 நம்ம கணக்கு வச்சோம்னா 100 செட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ரூ. 20,000. அப்போ 200 செட்டுக்கு 40,000. அந்த 40,000த்தில் 20,000 அவங்க வந்து பீஸ் ரேட்டுக்கு அவங்க கூட தச்சவங்களுக்கு கொடுத்துட்டாலும் 20,000 ஒரே மாதத்தில் இவங்களுக்கு லாபம். மிஷினில் உட்காரல, எந்த ஒர்க்கும் அதிகம் பண்ணல. அப்போ இவங்களுக்கு தொழில் மட்டும்தான் தெரியுது. அப்போ இந்த தையல் தொழிலில் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஈஸியாக ஸ்மார்ட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி தைக்கிறோம், உழைக்கிறோம். இதே இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ நம்ம உழைக்க தேவையில்ல, கஷ்டப்பட தேவையில்ல, எதுவும் பண்ண தேவையில்ல. நமக்கு என்ன தேவை அப்படின்னா அவங்கக்கிட்ட மெயினாக பேச்சு திறமை இருக்கும், சாமர்த்தியம் இருக்கும், திறமை இருக்கும். மெயினாக இதில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபீஸ் ரேட்டுக்கே தைக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் ஃபினிஷிங்காக தைக்கணும், நல்ல ஆட்கள் கிடைக்கணும். அது இல்லாத மெயினாக நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் தையல் தொழிலில் ஒரு கடை வச்சு தைக்கிறாங்க அப்படின்னா இந்த 2ம் மெயினாக முக்கியம். வாடிக்கையாளர்கள் நல்லா வந்து ஃபினிஷிங்காக தைக்கக்கூடிய ஆட்கள் தேவை. இது இருந்துச்சு அப்படின்னாவே தையல் தொழில அதை கொண்டே அவங்க எவ்வளோ ஒரு முன்னேற்றம் அடைகிறாங்க. இப்போ நம்ம வீட்டிலேயே தைக்கிறோம் அப்படின்னா நம்ம கடைசி வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும். வெற்றி கிடைக்காது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. நமக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம நினைத்த இலக்கை அடையிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இதே ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஆள் வச்சு செஞ்சு நல்லா வேலையை பிக்கப் பண்ணி அவங்க செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு உடல் உழைப்புங்கிறது கிடையவே கிடையாது. அப்போ அவங்க ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு கொஞ்சம் குயிக்காக முன்னேறிடுவாங்க. அவ்வளோதாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 50 செட்டையும் மறுபடியும் நான் வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்து எனக்கு ப்ளவுஸும் வேறு அதிகமாக தைக்கிறது இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக உடம்பு முடியாட்டினாலும் பரவாயில்ல. நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப கட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்த டைலரிங் ஆர்டர்ஸ்க்காக நான் நிறைய டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிழமையும் பார்ப்பேன். இப்போ இந்த திங்கக்கிழமையா இப்போ வாரத்தில் முதல் நாளா, அப்போ இந்த திங்கக்கிழமை நமக்கு வேலை வருமா வராதா அப்படின்னு ஏங்கியிருக்கேன். செவ்வாய்க்கிழமைக்காக வெயிட் பண்ணியிருக்கேன், புதன்கிழமைக்காக வெயிட் பண்ணியிருக்கேன், வியாழக்கிழமைக்காக வெயிட் பண்ணியிருக்கேன். வாரம் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆர்டர்ஸ் வருமா வராதான்னு நம்ம அப்போ அவ்வளோலாம் கவலைப்பட்டோமே. இப்போ செய்ய முடியாத அளவுக்கு நமக்கு ஆர்டர்ஸ் வந்திருக்கு. அப்போ இந்த கடவுள் கொடுத்த வாய்ப்பை நம்ம வந்து எவ்வளோ ஒரு வலிகளாக இருந்தாலும் பரவாயில்ல, பேக் பெயின் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம வாங்கின துணியை இனிமேல் திருப்பி நம்ம முடியாதுன்னு சொல்லி கொடுக்கக்கூடாது. நம்மளால் முயற்சி பண்ணனா முடியாதது நம்மளால் எதுவும் இல்லை. நம்ம கண்டிப்பாக நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிங்கிறது நம்ம முயற்சியை கொஞ்சம் தளர விட்டுட்டனாலும் இந்த டைமில் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ப்ளவுஸ் வரதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த் சரியில்லைங்கன்னு சொல்லி கஸ்டமர்கிட்ட இருக்க வர ப்ளவுஸை வந்து இந்த அர்ஜென்ட் ஒர்க்கெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிவிட்டு அந்த யூனிஃபார்ம் மறுபடியும் இந்த மீதி இருந்த அந்த 50 செட்டையும் ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு அப்புறமேலுக்கு அதை ஸ்டிச் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன். அப்போ அந்த கஷ்டப்பட்டதுனால எனக்கு அந்த ஒரு மாதம் வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் ஃபீஸ் ரேட்டுக்கு எடுத்து ஒர்க் பண்ணினதுக்கு நான் உழைத்த உழைப்புக்கு ரூ. 20,000 கிடச்சிது. அப்போ நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைக்காமல் முடியாது அப்படின்னு சொல்லி நான் துணியை ரிட்டர்ன் பண்ணி அவங்கக்கிட்டேயே 50 செட்டை கொடுத்துருந்தேன்னா எனக்கு 10,000 தான் வருமானம் வந்திருக்கும். என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி நான் முயற்சி செஞ்சதுனால எனக்கு 20,000 அந்த யூனிஃபார்மில் கிடச்சிது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யணும். அப்போ நம்ம முடியாதுன்னு சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக எதுவுமே முடியாமல் போயிடும். நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இந்த ஸ்கூல் யூனிஃபார்மில் எனக்கு பட்ட அனுபவத்தை நான் இப்போ உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் ஒவ்வொரு நாளும் எத்தனை மாதம் வெயிட் பண்ணியிருப்பீங்க, நமக்கு ஆர்டர்ஸ் வருமா வராதான்னு எத்தனை கிழமை வெயிட் பண்ணியிருப்பீங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எவ்வளோ பேர்த்துக்கிட்ட நம்ம திட்டு வாங்கியிருப்போம். அப்படிலாம் நம்ம கஷ்டப்பட்டு கஸ்டமரை பிக்கப் பண்ணி நம்ம தொழிலை ஏன் முடியாதுன்னு சொல்லி நம்ம முயற்சியை கைவிடணும். அப்போ கண்டிப்பாக ஒவ்வொரு தோழிகளும் முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க. உங்களால் கண்டிப்பாக முடியாதுன்னு சொல்லவே சொல்லாதீங்க. எந்த காரணமாக இருந்தாலும் அந்த காரணத்தை சரி பண்ணுங்க. என்ன காரணத்தால் என்னால் தைக்க முடியலன்னு உங்களுக்குள்ளே அந்த கேள்வியை கேட்டிங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் வரும். அந்த ஆன்சருக்கான பதில் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக தையல் தொழிலில் உங்களால் சாதிக்க முடியும். இந்த டிப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள டிப்ஸாக தான் இருக்கும். இப்போ நான் ஆரம்பத்தில் நான் டெய்லரிங் கிளாஸ் படிக்க போகும்பொழுது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஃப்ரெண்டுங்கள்லாம் சேர்த்து ஒரு 10 பேர் பக்கம் போனோம். அந்த 10 பேருமே நாங்கள் டெய்லரிங் கிளாஸ் படித்து முடித்து இப்போ எல்லாருமே சக்ஸஸாக அந்த டெய்லரிங் ஒர்க் தான் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அதில் நானும் இன்னொரு சிஸ்டர் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அவங்க எடுத்துக்கும் பொழுது இந்த டெய்லரிங் ஒர்க்கில் எடுத்துக்கும் பொழுது அவங்க வந்து
சாதிச்சிருக்காங்க. ஆனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் நினைச்ச இலக்க என்னால இன்னமும் கொஞ்சம் அடைய முடியாம தான் இருக்கு. எதனால அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கையில எடுத்தது அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஸ்மார்ட் ஒர்க். நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் வீட்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தச்சிட்டு இருக்கேன். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நான் டைலரிங் மிஷின் வாங்கும் பொழுதே பார்த்தீங்க அப்படின்னா, நான் டைலரிங் மிஷின் வாங்கி வீட்ல தச்சிட்டு இருந்தேன். ஆனா, அவங்க கொஞ்சம் டைலரிங் மிஷின் வாங்கி ஒரு 5, 6 வருஷம் நல்லா வீட்லயே தச்சிட்டு தான் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நல்ல கஸ்டமர் அதிகமா பிக்கப் ஆன பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மி அவ அவங்க தச்ச வருமானத்தையே வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மிஷினுங்கிறது ஒரு 2, 3 மிஷின் வாங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்குள்ள வரக்கூடிய வருமானத்த அந்த கஸ்டமர்ட்ட துணி தச்சு, சேமிச்சு, அவங்க வாங்குனது ஒரு 2 தையல் மிஷின் வாங்கி, அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்கள் போட்டு நல்ல இடத்துல ஒரு மெயினான இடத்துல கடை வச்சு நல்ல டெவலப் ஆயிட்டாங்க. ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்றாங்க. அவங்க மிஷின்ல உட்காந்து தைக்கிறதே கிடையாது. அப்படிதான் டெய்லரிங் ஒர்க்ல ஸ்மார்ட் ஒர்க்கும், ஹார்ட் ஒர்க்கும் இதுதாங்க வித்தியாசம். வேற ஒண்ணும் வித்தியாசமே கிடையாது. அவங்க ஈஸியா வந்து சாதிச்சிடுறாங்க. நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு சாதிக்கிற மாரி இருக்கு. அதனால உங்களுக்கு வந்து தைக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை உங்ககிட்ட இருக்கு. எனக்கு ஆர்டர்ஸ் அதிகம் வருதுங்க. எனக்கு வேலைலாம் வந்து அளவுக்கு மீறி வருதுங்க அப்படின்னு நீங்க சொல்றவங்களா இருந்தா, உங்க வீட்லயும் பர்மிஷன் குடுத்தாங்க அப்படின்னா, உங்களுக்கு இடமும் வந்து வீட்லயே தச்சாலும் நல்லா எனக்கு இடம் வந்து வீடு வந்து பெருசா இருக்கு. நல்லா வந்து வசதியா இருக்கு அப்படின்னா, உங்க வீட்ல வந்து ஆள் போட்டு தைக்க சம்மதிச்சாங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க ஒரு 2 ஆள் போட்டு நீங்க தாராளமா செய்யலாம். நீங்க மிஷின்ல உட்காந்து கஷ்டப்பட தேவையில்ல. ஆட்கள்ட்ட நீங்க கட் பண்ணி மட்டும் குடுத்துருங்க. நீங்க கட் பண்ணி குடுத்துட்டீங்கன்னா, அவங்க வந்து எப்படி எப்படி எந்தெந்த இடத்துலயாவது மிஸ்டேக் பண்ணாலும், அந்த இடத்துல வந்து கிளியரா நம்ம அவங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டா போதும். இந்தந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணாத தைங்கன்னா, அவங்களுக்கு நீங்க கட்டிங் பண்ணி அவங்க தைக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, நாளடைவில வாட்டம் வந்துரும். வாட்டம் வந்துருச்சு அப்படின்னா, நல்லா நீங்க பிக்கப் பண்ணலாங்க. ஈஸியா நெறைய சம்பாதிக்கலாம். நீங்க கட்டிங் மட்டும் பண்ணி குடுங்க. அவங்க ஸ்டிச்சிங் பண்ணி குடுத்துட்டுருப்பாங்க. உங்களுக்கு இந்த சாமர்த்தியம் மட்டும் வேணும். கண்டிப்பா வந்து கஸ்டமர்ட்ட முயற்சியும், திறமையும் இருந்தா அந்த தொழில நம்ம நெறைய சம்பாதிக்கலாம், நெறைய சாதிக்கலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப தான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா தன்னம்பிக்கையோட செயல்படுங்க. எல்லாராலயும் நம்மளால சாதிக்க முடியும்.